தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளமதி ஊர்ல இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. தாலி பிரிச்சு கோக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஊர்ல இருக்கிறவங்க மத்தியில பாத்தீங்கன்னா, இந்த கலா இளமதியை எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா? என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வர்றவங்க கிட்டலாம் நல்லவங்க மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் இளமதியோட அப்பா பாத்தீங்கன்னா, நம்ம இளமதியோட அம்மா இதயத்துல ஹோல் இருக்கிறதுனால ஆப்ரேஷன் பண்ணோம் இல்லையா? அதுக்கு பணம் ஏற்பாடு பண்றதுக்காக, கடன் கேட்கறதுக்காக ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா அவரு இருந்துகிட்டு, "உன்கிட்ட என்ன இருக்கு? உன்கிட்ட திருப்பி தர்றதுக்கு எதுவுமே இல்லையே! உனக்கு எப்படி காசு குடுக்க முடியும்?" அப்படின்னு ரொம்ப கேவலமா திட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல. இத பரமன் பாத்தர்றாப்புல. அதுக்கப்புறம் என்ன, இளமதியோட அப்பா போனதுக்கு அப்புறம் ஓடி போய் அந்த ஆள போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாப்புல. "எப்படிய்யா நீ இப்படி கேவலமா பேசலாம்? ஒருத்தர் முடியலன்னு தானே உன்கிட்ட பணம் கேட்குறாரு. இல்லன்னா இல்லன்னு தானே சொல்லணும். நீ எப்படி இவ்வளோ கேவலமா பேசுவ?" அப்படின்னு போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திர்றாப்புல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கலா என்ன பிளான போடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளமதி ஊர்ல இருக்கிறவங்கலாம் கூட்டிக்கிட்டு வச்சு, தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்ஷன் ஏற்பாடு பண்றா. இன்னைக்கு நாளு கூட நல்லது இல்ல. இன்னைக்கு தாலி பிரிச்சு கோத்தா உன் உயிருக்கே ஆபத்து. நான் வேணான்னு சொன்னேன். அதுக்கு என்னைய கண்டபடி இளமதி திட்டிட்டா அப்படின்னு பொய்ய அள்ளி வீசிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இளமதி பரமன் நேரா வீட்டுக்கு இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்லாம் நடக்கவே நடக்காது. ஒழுங்கு மரியாதையா எல்லாம் வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற தட்டு, பூ இது எல்லாத்தையும் தூக்கி பறக்க விட்டுறாப்புல. பறக்க விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளமதி சேலஞ்ச் பண்ணுறாங்க இந்த கலா கிட்ட. "இதே வீட்டில் என் புருஷன் கையாலேயே இந்த தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனை நான் நடத்தி காமிக்கிறேன்" அப்படின்னு சவால் விடுறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.